தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 16/5/2017 செவ்வாய்க்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு 4:53 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படலாமா? ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் ஒன்றை ஒன்று பார்க்கக்கூடாது. செவ்வாயும் சனியும் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடாது. அவை ரெண்டும் ஒன்று சேருகிற பொழுதுதான் முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போரெல்லாம் நடைபெற்றதாம். நாட்டுக்கு மட்டும் போரல்ல, வீட்டுக்கும் போராட்டமாக இருக்கும். இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். ரிஷபத்திலே செவ்வாயும் 7லே சனியும் இருக்கிறார்கள். சனியினுடைய சப்தம பார்வை செவ்வாயில் பதிகிறது. அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்கு எடுத்துக்கொண்டாலும் விருச்சிகத்திலே சனி, 7லே செவ்வாய், அதையும் பார்க்கிறது. இதில் என்ன மாற்றம் என்றால், விருச்சிக ராசிக்கு ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கும். காரணம், செவ்வாய் தன் வீட்டை தானே பார்க்கின்றார். காரகா பாவனாஸ்தி என்று அந்த பாவத்திற்கு எந்த தோஷங்களும் கிடையாது. அதிலும் செவ்வாய் கொஞ்சம் அஸ்தங்கத்தில் இருக்கிறார், சனியோ வக்கரத்தில் இருக்கிறார். வலிமை இழந்து கிரகங்கள் பார்ப்பதனாலே ஓரளவாவது இதில் நற்பலன்கள் நடக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக கடுமையான நேரம். இப்படி உங்களுடைய விஜய ஜாதகங்களையும் நீங்கள் புரட்டி பாருங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகங்களை புரட்டி பார்க்கிற பொழுது செவ்வாய் சனி சேர்க்கை எந்த இடத்தில் இருக்கிறதுன்னு பார்க்கணும். ஜென்மத்திலே இருந்தால் உடலிலே போராட்டம், 2ஆம் இடத்திலே சேர்ந்திருந்தால் குடும்பத்திலே போராட்டம், 3லே செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் சகோதரங்களுடன் போராட்டம், உடன்பிறப்புகள் ஒத்துவரவே மாட்டார்கள், பாகப்பிரிவினைகள் பல ஆண்டுகளாக நடக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் இன்னும் பெற்றோர்கள் இறந்து 30-40 ஆண்டாயிருச்சு, இன்னும் பாக பிரிச்சுக்கலை. சாவி பொதுக்கட்டி வச்சு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க, அப்படியே இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? 3லே செவ்வாய் சனி இருந்தால் பாகப்பிரிவினைகளே நடத்த முடியாது. ஒரு ஒத்து வந்தால் ஒரு சகோதரம் ஒத்து வராது. இப்படி இழுபறி நிலையிலேயே இருக்கும். 4லே செவ்வாய் சனி இருந்தால் தாயாலே தொல்லை வரும், தாயின் உடல் நலத்திலே அடிக்கடி சீர்கேடுகள் உருவாகும். 5லே செவ்வாய் சனி இருந்தால் பிள்ளைக்காக போராட்டங்கள் ஏற்படும். 6லே செவ்வாய் சனி இருந்தால் ஊரிலே பகை அதிகரிக்கும். ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் அப்படிங்கிற. ஊரோட பகை வருவதனாலே அவருடைய உழைப்பு எல்லாமே வீணாகி போய்விடும். 6லே செவ்வாய் சனி சேரக்கூடாது. 7லே செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் இல்லறத்தில் இடையூறுகள் அதிகரிக்கும், வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகாது. வாழ்க்கை துணையோடு விடிந்தால் சண்டை, காலையிலிருந்து இரவு வரை சண்டை வந்து கொண்டே இருக்கும். குண்டூசி அளவு உள்ளதை யானை அளவாக மிகப்படுத்தி பார்க்கிற நிலை இருக்கும். இப்படி எந்தெந்த இடங்கள் இருக்கிறதோ, 8லே இருந்தால் 9லே இருந்தால் எல்லாம் இருக்கும். மிக கடுமையான இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்படியெல்லாம் இருந்தால் அவர்கள் எந்த ஆலயத்துக்கு செல்வது? சிக்கல்கள் எல்லாம் வந்தால் எந்த ஆலயத்துக்கு செல்வது என்பது அந்த ஊரின் பெயரிலேயே இருக்கிறது, சிக்கல் என்று. நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற சிக்கல் இருக்கிறதே, அங்கே ஒரு முறையாவது நீங்கள் சென்று வந்தால் உங்களுடைய சிக்கல்கள் அகலும். எப்போ போகணும் அப்படிங்கிறது தான் குறிப்பு. நாள் திதி யோகம் கரணம் பார்த்து யோக பலம் பெற்ற நாளிலே சென்றால் உடனடியாக பலன் கிடைக்கும். இப்போ நம்ம இரவு 12 மணிக்கு எழுந்திருச்சு சூரியன் உதிக்கலையேன்னு சொன்னால் சூரியன் உதிக்குமா? இரவு முழுவதும் முடிந்து காலையில் விடிந்தால்தான் சூரியன் உதிக்கும். பொறுமை தேவை. அதே போல் பாலாக குடிக்கிறது அப்படின்னா உடனடியாக குடிச்சிடலாம், பால் கடையில் வாங்கி. மோராக குடிக்க வேண்டுமென்றால் அதுக்கு உரை ஊற்றி வைக்க வேண்டும். பழைய மோரை எடுத்து கொஞ்சம் 2 சொட்டு அதில் விட வேண்டும். அது இரவு முழுவதும் இருந்து அது உரையாகி பிறகு காலையில் தான் மோராகும். உடனடியாக குடிக்க முடியாது. ஆகையினாலே பொறுமை என்பது மிக தேவை. நமக்கு எது எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும். ஆகையினாலே தான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்வது வழக்கம், எது எப்பப்போ எப்படி நடக்கணுமோ அது அப்பப்போ அப்படி நடக்கும் என்பது செட்டிநாட்டு பகுதியிலே சொல்கின்ற ஒரு பொன்மொழி. வயதானவர்கள் சொல்வார்கள். அது மாதிரி இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலும் கூட அப்படிப்பட்டவர்கள் இது போன்ற சிக்கல், திருச்செந்தூர் போன்ற போராடி முருகன் வெற்றி பெற்ற ஆலயங்கள், அம்பிகை வெற்றி பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் செல்லலாம். செல்லக்கூடிய நாள் அவசியம், திதி அவசியம், நட்சத்திரம் அவசியம். சிக்கலிலே அப்படி என்ன ஒரு பெருமை இருக்கிறது அப்படின்னா, சிக்கலில் சூரசம்காரத்தன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தா அங்கே சூரசம்காரம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். திருச்செந்தூர் மாதிரியே நடக்கும். திருச்செந்தூர் சூரசம்காரம் மிக அற்புதமாக நடக்கும். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கிடைக்கும் தெய்வாம்சம். கடலா இது கடல் அலையா இல்லை மனித தலையா என்று கவியரசு கண்ணதாசன் அழகாக பாடல் எழுதியிருப்பார். அவ்வளவு கூட்டம் அங்கே வந்திருக்கும். அதே போல் சிக்கலிலும் வரும். அந்த சிக்கல் என்ற ஊரிலே சூரசம்காரத்துக்கு முதல் நாள் சென்றால் ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. இன்றைக்கும் விஞ்ஞானபூர்வமாக இருப்பவர்களெல்லாம் அதை அறிந்து கொள்ளவே இயலவில்லை. ஆன்மீகம் என்பது ஒரு பெரிய கடல். முருகனுடைய முகத்திலே முத்தாக வேர்க்கும். அங்கே இருக்கிற குருக்கள் அதை துடைத்து தண்ணீராக எடுத்து வாளியிலே விட்டு கொண்டே இருப்பார். நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கலாம்,
பத்திரிகையிலே பார்த்திருக்கலாம், நேரிலும் பார்த்திருக்கலாம். எதனால் என்றால் மறுநாள் போராடப் போகிறாராம் முருகன். அதனாலே அவர் அந்த பரபரப்பில் இருக்கின்ற பொழுது படபடப்பும் பரபரப்பும் வேகமும் வந்து அவருக்கு வியர்வை அதிகரிக்கின்றது. அந்த வியர்க்கிற வியர்வை இருக்கிறதே அது முத்து முத்தாக வியர்க்கிறதாம். அது முகத்திலிருந்து வடிவதையெல்லாம் பார்க்கலாம். அதை துடைத்து துடைத்து எடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த சிக்கல். அந்த சிக்கலுக்கு உங்களுக்கு சிக்கல் வந்தவர்களெல்லாம் செல்லலாம். செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றவர்களெல்லாம் செல்லலாம். சென்றால் சிக்கல்கள் விலகி சிரமங்கள் விலகி ஜெயம் உங்களுக்கு உண்டாகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு முயற்சிகளில் இருந்த தடைகள் அகலும் நாள். முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். புதன் பலம் நன்றாக இருப்பதால் உங்களுக்கு மாமன் மைத்துன வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சேமிப்பு உயரும். அந்நிய தேச யோகம் முதல் எண்ணிய யோகங்கள் அனைத்தும் வந்து சேருகின்ற வாய்ப்பு இன்றைக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். வருமானம் திருப்தி தருகின்ற நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை தேவைப்படுகின்ற நாள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். சந்திராஷ்டமமும் இருக்கிறது, செவ்வாய் சனி பார்வையும் இருக்கிறது. எனவே கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தாலும் வீண்பலிகள் உங்களுக்கு வரலாம். எதை செய்தாலும் பல முறை யோசித்து செய்வது மட்டுமல்ல, இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். வீண் விரயங்கள் அதிகரிக்கலாம். உடன் இருப்பவர்களையும் உடன் பணிபுரிபவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால்தான் இன்றைக்கு விருப்பங்கள் நிறைவேறும். விட்டுக் கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை என்ற கருத்தை மனதில் பதித்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 9:35 மேல் சந்திராஷ்டமம் வந்துவிடுகிறது. அதிகாலையில் மகிழ்ச்சி இருந்தாலும் அதற்கு பின்னால் கொஞ்சம் மகிழ்ச்சி குறையலாம். விரயங்கள் கூடும். பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கிய தொல்லைக்காக நீங்கள் மருத்துவ செலவழிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விவாக பேச்சுக்கள் விரைவில் முடிவடையும் நாள். வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். 8 கேது இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும். சுப விரயங்கள் உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு நட்பு வட்டம் விரியும் நாள். நல்ல சந்தர்ப்பங்கள் வரும். அதை கை நழுவி விட வேண்டாம். இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் உருவாகலாம். பல பணிகள் பாதியில் இருக்கிறது என்ற கவலை மாறும். அரசியலில் பொறுப்பில் உள்ளவர்களால் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் அவர்கள் வெற்றி கிடைக்க வழிவகுத்து கொடுப்பார்கள். பயணங்களால் பலனுண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சிநேகிதர்களால் செல்வநிலை உயரும் நாள். செல்வன் வழி தகவல் சிந்திக்க வைக்கும், செயல்படவும் வைக்கும். குரு வக்கர இயக்கத்தில் இருந்தாலும் கூட 4, 7, 10 அதிபதியான கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகங்கள் வக்கர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது நன்மைகளை வழங்கும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தாய் வழி ஆதரவு பெருகும். இடங்களை விட்டுவிட்டோமே என்ற கவலை மாற புதிய இடங்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். வருமானம் போதுமானதாக இருக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். கூடுதல் லாபம் உங்களுக்கு தொழிலிலே கிடைக்கும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டு முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். 2 சனி இருப்பதால் உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலே அக்கறை செலுத்துவீர்கள். அதிகாலையிலேயே இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. திருமண முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அதிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. போன் மூலம் அதிகாலையில் வரும் தகவல் பொன்னான தகவலாக இருக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேர்வார்கள். தொழிலுக்காக எடுத்த புது முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் இன்றைக்கு விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றங்கள், நாடு மாற்றங்கள், வாகன மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் போன்றவைகள் வரலாம். எந்த மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. விரயச்சினியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கின்ற பொழுது தவிர்க்க முடியாத விரயங்கள் வரும். நீங்கள் எவ்வளவு சிக்கனமாக இருந்தாலும் கூட ஏதேனும் வீண் விரயங்களில் கொண்டு போய் விடலாம். எனவே இந்த நாளில் வீட்டுக்கு தேவையான உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களை நீங்கள் வாங்கி அதில் கவனம் செலுத்துவது நல்லது. விலையுயர்ந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருளும் வாங்கலாம். ஆடம்பர பொருட்களும் வாங்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 9:35 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். கல்யாண கனவுகள் நனவாகும். பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட பகை மாறும். பணிவும் துணிவும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். புதியவர்கள் சந்திப்பால் முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம். முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுவது நல்லது. இந்த மாலை நேர பயணம் மகிழ்ச்சியை வழங்கும்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கேது பகவானின் ஆதிக்கத்தால் சுப செலவுகள் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுக்களும் முடிவாகும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கவில்லையே என்ற கவலை அகலும். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க மாற்று இனத்தவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள். அரைகுறையாக நின்ற பணிகள் இன்று மீதியும் தொடரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பழைய வாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்தும். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி அவர்களின் கடல் தாண்டி சென்று கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சியின் முதல் படிக்கட்டில் ஏறப்போகின்றீர்கள். அரசியல் அனுகூலமும் உங்களுக்கு உண்டு. குறு பார்வை இருப்பதால் மனக்குழப்பங்கள் அகலும். மதியத்திற்கு மேல் வருகிற பயணத்தால் மகிழ்ச்சி கூடுதலாக கிடைக்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.